எங்க ஒருத்தனுக்கு அவன் உருவாக்குன மினியேச்சர் விஆர் ரோபோட்டை பார்த்ததும் ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலி அந்த ரோபோ சின்னதா இருந்தாலும் நேத்தன் அதை ரொம்ப பவர்ஃபுல்லா உருவாக்கி இருப்பான். சோ அதே மாதிரி பெருசா ஒன்ன உருவாக்கிட்டா அவன் அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்கிடலான்னு முடிவு பண்றான். அதுக்கப்புறமா அவன் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு அந்த ரோபோட்டை உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. இருந்தாலும் பழி வாங்கணுங்கிற வெறியில ஒரு கட்டத்துல அதை உருவாக்கி முடிச்சிடறான். ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபின்னுங்கிற ஒரு கேங்ஸ்டரும் அவன் ஆளுங்களும் நேத்தனோட வீட்டுக்குள்ள புகுந்து அவன் அப்பாவை கொலை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபின் அங்க இருக்க எல்லாத்தையும் திருடிட்டு அந்த வீட்டையே கொளுத்தி இருப்பான். அப்ப நேத்தன் அங்கேதான் இருந்திருப்பான். ஆனா வேடிக்கை பார்க்கறத தவிர அவனால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. அடுத்த நாள் நேத்தன் சொன்ன அடையாளங்களை வச்சு ஃபின்னை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் ஆதாரம் இல்லைன்னு அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபின் வெளியே போறப்ப நேத்தன் பயந்தாங்கோலியா இருந்ததுனாலதான் அவன் அப்பா செத்தாருன்னு சொல்லிட்டு போயிடுறான். சோ எப்படியாச்சும் அவனை பழி வாங்கியே ஆளுங்கிற வெறியில தான் நேத்தன் இந்த ரோபோட்டையே உருவாக்கி இருப்பான். இப்ப அது ரெடி ஆனதுமே ஃபின்னை வெறுப்பேத்தி நேத்தன் அவனையும் ஆளுங்களையும் ஆள் இல்லாத ஒரு பில்டிங்க்கு வர வைக்கிறான். உடனே ஃபின்னோட ஆளுங்க நேத்தனை தேடி உள்ள போறாங்க. அப்ப மறைஞ்சிருந்த நேத்தன் அந்த ரோபோட்டை வச்சு அவங்கள ஒவ்வொருத்தரா காலி பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அந்த ரோபோ வெளியே வந்ததுமே அதை பார்த்து ஷாக்கான ஃபின் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ரோபோ ஒரு கட்டையை தூக்கி வீசி அவனை கீழே விழ வச்சிருது. அதுக்கப்புறமா அவனை காருல வச்சு சீல் பண்ணி டீசல் டேங்க்ல ஓட்டையை போட்டு அந்த காரையே வெடிக்க வச்சிருது. சோ கடைசியா நேத்தன் அவன் உருவாக்குன ரோபோட்டை வச்சு அவன் அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்கிடுறான்.